எல்லாம் சரியா இருக்குல்ல? ஏதாவது ஒரு சேனலை வையா. இருப்பா. அரக்கோணத்துல கட்சிக்கான ஒருத்தனை கொட்டாங்கல்ல, நம்ம பொன்னுசாமி சார் தானே சால்வ் பண்ணாரு. அதோட கிரைம் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பாப்போம். அது எப்ப வேணா பாத்துக்கலாம் ஐயா. மேட்ச் ஸ்கோர் என்ன ஆச்சுன்னு பாரு. ஏரியா பொன்னுசாமி சார் இந்த நியூஸை கண்டிப்பா பார்க்க சொல்லிருக்காரு. சார் பேப்பர்ஸ். ஃபோன் பண்ணி கேட்பாரு. இந்த பேப்பர்ஸ்லாம் அப்படியே ஃபைல் பண்ணி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிடுங்க. எஸ் சார். ஒரு நிமிஷம் சேனலை மாத்தாதீங்க. எங்கிருந்தோ மறைத்து வைத்திருந்த கத்தியுடன் திடீரென பாய்ந்து ஒருவன் வந்து கவுன்சிலரை குத்தினான். அங்கு நிகழ்ந்த கலவரத்தில் தாக்கியவன் தப்பிவிட்டான். திறப்பு விழாவை படம் பிடிக்க சென்ற நம் கேமராமேன் அந்த நபரின் முகத்தை படம் பிடிக்க முயன்றார். எங்க காசுல எங்களுக்கு ஸ்விமிங் பூல் தான் தேவைப்படுதுன்னு முடிவு பண்ணி நீ யாரோ காசுல ஸ்விமிங் பூல் கட்டுற? உங்க அப்பா பேரை வைக்கிற நீ? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அங்க சாக்கடை உடைச்சு ரோட்டுக்கு வந்துட்டு தெருவுக்கு வந்துட்டு வண்டியில அரைக்காரங்க பண்ற அநியாயம் தாங்க முடியல. நீ என்னன்னா அந்த பைத்தியக்காரன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு நடந்த பிறகும் கூட என்னோட தொண்டர்களை அமைதி காக்கும்படி நான் அறிக்கப்பட்டிருக்கேன். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய முழு பொறுப்பு காவல்துறை கிட்ட தான் இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்க்கலாம். உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? சார், இது அவனேதான். அவன் கையில கத்தி இருக்கு. அரசியல் சூழ்ச்சியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இன்று காலை அனுபவிங்க. நீங்க செஞ்ச காரியத்துக்கு நல்லா அனுபவிங்க. என்ன செய்யலாம் அப்போ? ராத்திரிலாம் நீங்க ஃபைல் பண்ண பேப்பர்ஸை தூக்கி வீசவா, இல்ல உங்களுக்கு மெமோ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பவா? கவுன்சிலரை குத்திட்டு கையில கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேரை குத்த போறானோ? நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மிஸ்டர் வாசுதேவன் உங்களோட தொடர்பு கொண்டாலோ இல்லை நீங்கள் அவரோடு பேசினாலோ எங்களுக்கு உடனடியாக தகவல் சொல்லணும்னு. நீங்கள் அதை செய்யலை? ஐயோ, அப்போ அந்த குழப்பத்தில் எனக்கு ஒன்றுமே தோணலை. நான் எங்கெங்கே அவரோட பேசினேன். ஐயோ, நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. சரி, இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஏங்க, அவர் பைத்தியம் இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர் உள்ள கீழே பிடிச்சி போட்டுறாதீங்க. பின்ன திடீர்னு இப்படி வயலண்ட்டாக மாற காரணம்? எனி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர் தெரியுமா? இல்லைங்க. வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள், போதை, இந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அவர் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னே புரிய மாட்டேங்கிறது. வீட்டில், அக்கம் பக்கத்தில், அலுவலகத்தில் எதையாவது தர்க்கம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரா? ஆமாம் சார், நிறைய பேர் அவருக்கு புத்திமதியெல்லாம் சொல்லியிருக்கா. ரொம்ப உத்தமராக இருக்காருன்னு கேலி கூட பண்ணுவா. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் வீட்டில் எப்பாவது சண்டை வருமா? அப்பப்போ வரும். எதை பற்றி? இப்போ கூட வர்ஷா ஸ்கூல் அட்மிஷன் விஷயமா டொனேஷன் பேச்சு வந்தப்போ ஒரே சண்டை, வாக்குவாதம். பொது சேவையில் ஆர்வம் காட்டுவாரோ? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆனால்
விநாயகர் சதுர்த்திக்கு லவுட் ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டா கோவம், ரொம்ப கோவப்படுவாரு. தண்ணி லாரிக்காரன் காசு கீசுன்னு கேட்டா ஒரே பிரச்சனை. அந்த மாதிரி எங்கேயாவது அநியாயம் நடக்கிறதுன்னு தோணுதுன்னா பிரச்சனை தான். அவர் எப்பவுமே இப்படித்தான் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் சார். எல்லாரும் அவரை லூசு, பைத்தியம்னு கிண்டல் பண்ணுவா.